கடவுளின் உலகில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட உலகின் காஸ்ட்லியான வாரியர். கடந்த ஒரு வார காலமாக ஒரே இடத்தில் அசையாமல் நின்று கொண்டிருக்கும் F-35. பிரிட்டிஷ் ராயல் கடற்படையுடைய F-35 ஸ்லெத் போர் விமானம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவசரமா தரையிறக்கப்பட்டதை தொடர்ந்து 48 மணி நேரங்களுக்கும் மேல கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல நிக்குதாமா. F-35 அப்படின்ற இந்த விமானம் யூகேவோட வேல்ஸ் இளவரசருடைய கடற்படை குழுவுல இடம்பெற்றிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கடற்படை குழுவானது இந்தோ பசிபிக் கடல் பகுதியில இந்திய கடற்படையோட கூட்டு பயிற்சியில ஈடுபட்டு வந்தாங்களாம். அப்போ வானத்துல பறந்துட்டு இருந்த இந்த போர் விமானம் எரிபொருள் தீர்ந்ததால அவசரமா திருவனந்தபுரத்துல தரையிறக்கப்பட்டதா சொல்லப்படுது. ராணுவம் இல்லனா விமான நிபுணர்கள் இது ரொம்பவும் அரிதான நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். விமானத்தோட எந்திரத்துல பிரச்சனை இருக்கலாம், அதை சரி செஞ்சு திருப்பி அனுப்புறதுக்கான பணிகளை தான் இப்போ செஞ்சுட்டு வர்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு வெளிநாட்டு போர் விமானம் 48 மணி நேரத்துக்கு மேல வேற ஒரு நாட்டுல இருக்கிறது ரொம்பவும் அரிதா நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுவும் F-35 அப்படின்றது உலகத்திலேயே விலை உயர்ந்த போர் விமானங்கள்ல ஒன்னா கருதப்படுதாமா. 5வது ஜெனரேஷன் ஸ்லெத் ஃபைட்டர் விமானங்கள்ல இதுவே விலை உயர்ந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த ஸ்லெத் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா என்னன்னா, எதிரிகளுடைய கண்கள்ல படாம மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய விமானமாமா. ரேடார்ல கூட அவ்வளவு சுலபமா இதை கண்டுபிடிக்க முடியாதா. ரொம்பவும் குறுகிய ஓடுபாதைகள்ல மேல ஏறவும் செங்குத்தாய் இறங்கவும் இதால முடியுமா. அகமதாபாத்துடைய விமான விபத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து பல விமானங்கள் எந்திர கோளாறு காரணமா தரை இறங்கினது தொடர்பா பல செய்திகள் உலாவர நிலையில போர் விமானமும் திடீர்னு தரை இறக்கப்பட்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.